நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்லேருந்து ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம பிஜிடிஆர்பி அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காம்படிட்டர்ஸ்க்காக எக்ஸாம் சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா நமக்கு 2021 நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கால்ஃபர் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிருந்த ஒரு விஷயம், எப்போ பிஜிடிஆர்பியில் நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அதனுடைய நியூ சிலபஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில். ஸோ அப்போது பிஜிடிஆர்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 23 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் இதில் வந்து எடுப்பாங்க. அப்போது அதில் 18 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு நியூ சிலபஸ் அப்படின்றது வந்திருக்கு. இப்போது 2021 பிஜிடிஆர்பி எழுதினவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2024 மேபி எக்ஸ்பெக்டட் ஒரு வந்து 2-3 வீக்ஸில் இல்லை 1 or 2 வீக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்போ அந்த நியூ சிலபஸ் வந்திருக்கானா நமக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்றது தான். ஸோ அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ அந்த 18 சப்ஜெக்ட்டுக்கு நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க. அதில் ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு சிலபஸை மட்டும் நம்ம இப்போ எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் அதை நம்ம பார்த்துக்கணும். ஓல்டு சிலபஸ் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு நான் இப்போ காமிக்கிற பாருங்கள், ஒரு 10 யூனிட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதுவும் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பாருங்கள், யூனிட் 1 அப்படின்றது நமக்கு சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹரப்பன் சிவிலைசேஷன், இந்த எல்லா டாப்பிக்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் ஓல்டு ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, 11th புக் இருக்குல்ல, அதனுடைய சப் டாபிக்ஸ் மாதிரி அழகாக பிரித்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போது இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்குது ஓல்டு சிலபஸில். நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 10 யூனிட் தான் கொடுத்து வச்சுருக்காங்க, ரைட்? நியூ சிலபஸ்லையுமே ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கல எத்தனை யூனிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டாக தான் இருக்குது, ரைட்? பாருங்கள், ஹிஸ்ட்ரி சிலபஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century AD அப்படின்ற மாதிரி யூனிட் 1 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 யூனிட்டுக்கிட்ட வருது, ரொம்ப டீட்டெயில்டாக வருது. ஆக்சுவலாக இப்போது நம்ம இதை நல்லா உறுத்து கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ் விடுறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். அப் டு 10 யூனிட்ஸ் பாருங்கள். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு சிலபஸ் விட்டாங்க. அதனுடைய சிலபஸும் சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போது ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து டீட்டெயில்டான ஒரு சிலபஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டீவியேட் ஆகணும், அதை படிக்கணும் இதை படிக்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் எந்த சோர்ஸஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது நம்ம நியூ சிலபஸ் அண்ட் ஓல்டு சிலபஸ் அப்படின்றது தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இது வந்து பிஜிடிஆர்பியோட ஓல்டு ஹிஸ்ட்ரி சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஓல்டு சிலபஸோடைய ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் என்னன்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹரப்பன் சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், ஜைனிசம் அண்ட் புத்திசம், மௌரியர்கள், சந்திரகுப்த, அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அரசர்கள், சந்திரகுப்தர், அதாவது குப்தர்கள் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் அசோகர், மௌரிய அட்மினிஸ்ட்ரேஷன், கனிஷ்கா அண்ட் குப்தாஸ். இது சந்திரகுப்த மௌரியா, ரைட்? ஆக்சுவலாக மௌரியாஸில் வருது. இது வந்து குப்தாஸ் ஆரம்பிக்கும். குப்தாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2 அண்ட் கிளாசிக்கல் ஏஜ் அண்ட் ஹர்ஷவர்தனா அப்படின்ட்டு நம்ம இதுதான் வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய தகவல். யூனிட் 1 பாருங்கள், நம்ம இப்போ பார்க்குறது நியூ சிலபஸ். நியூ சிலபஸில் பாருங்களேன், அதில் ஒரு 3 லைன் கொடுத்துருந்தான். இதில் பார்த்தீங்கன்னா வர மோரலஸ் வந்து ஒரு 10 லைன் கிட்ட இருக்குது. சேம் சிலபஸ் தான் நமக்கு வந்து அப்படியே அந்த சப் டாபிக்ஸோட இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக எந்த ஒரு மாறுதல்கள் அப்படின்றது பெருசாக எதுவுமே இல்லை. பாருங்களேன், இப்போ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தது அந்த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஆட் பண்ணிக்கிறது என்ன பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது நம்ம
இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்திய ஹிஸ்ட்ரியோடைய அந்த ஆர்காலஜிக்கல் சைட்ஸ்லாம் போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ தமிழ்நாடு சார்ந்து இருக்கட்டும், இல்லை இந்தியாவை சார்ந்து இருக்கட்டும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப் டு 10th century வரைக்கும் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகும். ஃப்ரம் எதுலேருந்து பிசிலேருந்து அப் டு ஏடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அப்போது ஆர்காலஜிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இதில் புதுசாக நம்ம பார்க்குறோம். அதை சார்ந்து லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். டேக் அன் எக்ஸாம்பிள், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நம்ம யாரை சொல்லலாம், நம்ம குப்தருடைய காலகட்டத்தில் யார் வந்திருப்பா, ஃபாக்யான், ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷருடைய காலகட்டத்தில் யுவான் சுவாங், அது மாதிரி பாண்டியர்களுடைய காலகட்டத்தில், விஜயநகரத்தினுடைய காலகட்டத்தில். இப்போ நம்ம அப் டு 10th century வரைக்கும் பாண்டியர்கள் பார்ப்போம். ஏன்னா விஜயநகரம் அப்படின்றது 13th century அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். ஸோ அப்போ அதில் அப் டு 10th centuryக்குள்ளே இருக்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அதாவது படிக்கணும். அப்போது ஆர்கியாலஜிக்கல், லிட்ரரி அண்ட் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரீ அண்ட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தா இந்த டாபிக் அழகாக கொடுத்து வச்சுருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன், ரைட். ஸோ அப்போது ஹரப்பன் சிவிலைசேஷன் நமக்கு ஓல்டு சிலபஸ்மே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏர்லி வேதிக் ஏஜ், அதாவது வேதிக் ஏஜ் நாங்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம நல்லா கவனிச்சா புரியும். பாருங்களேன், வேதிக் ஏஜ் அப்படின்னு இருக்கா, இது அப்படியே ஜஸ்ட்டு நமக்கு டிவைட் பண்ணி ஏர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் இரண்டாக பிரிகிறாங்க. இப்போ 1500 பிசிலேருந்து அப் டு 600 பிசி வரைக்கும் வருதுன்னா அதை நமக்கு 2 டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது முன் வேத காலம், பின் வேத காலம் அப்படின்ட்டு அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க, லேட்டர் வேதிக் ஏஜ். தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். எப்படி வந்து அந்த சின்ன சின்ன அரசுகள் அப்படின்றது, கொல்லம், விஸ், ஜனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த 16 மகாஜனபதங்கள் அந்த வேதிக் ஏஜ் எடுத்து அது எப்படி அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, இது வந்து நமக்கு புதுசாக இருக்குது. தென் அர்பனைசேஷன், இந்த ஒரு டாபிக் புதுசாக இருக்குது. அண்ட் மகாஜனபதாஸ், ரைட். இதெல்லாம் வந்து ஓல்டு சிலபஸில் நமக்கு ஸ்கிப் பண்ணதை நம்ம பார்க்குறோம். 16 மகாஜனபதாஸ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம், அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் ஓல்டு சிலபஸ்லேயே நமக்கு இருக்கும். அண்ட் ரைஸ் ஆஃப் மகதாஸ். இப்போ 16 மகாஜனபதாஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் தட் நமக்கு என்ன, 16 இடங்கள் சுருங்கி 4 இடமாக மாறி அதுக்கப்புறம் மகதத்தின் எழுச்சி, மகத பேரர், அந்த மகதத்தின் எழுச்சி தான் நம்ம ரைஸ் ஆஃப் மகதாஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டு மன்னர்கள் வந்து போர் தொடுக்கக்கூடிய விஷயம், அலெக்சாண்டர் இன்வேஷனாக இருக்கட்டும் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர் நம்ம மௌரியாஸ் அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்த மௌரியர் அவரை பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல, அதுவும் இந்த இடத்துல அழகாக கொடுத்துருக்காங்க. தென் அவரை தொடர்ந்து பிந்துசாரர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அசோகர், அதுக்கப்புறம் மௌரியருடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள். ஸோ அப்போது நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறல அந்த சாப்டருடைய சப்டாபிக்ஸ் அழகாக வந்து இந்த இடத்துல நமக்கு எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கான சோர்சஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டு ஸ்கூல் புக்கில் நியூ சோர்சஸ், நியூ ஸ்கூல் புக் எடுத்துக்கணும், ஓல்டு ஸ்கூல் புக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தர்மராஜ் அவங்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், இல்லை வெங்கடேசன் வந்து புத்தகமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து சோர்சஸை அழகாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் அழகாகவே தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது பிந்துசாரா, அசோகர், மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுங்கர்கள், சாதவாகனர்கள், இந்தோ கிரேக்கர்கள், இவங்களாம் வந்து வெளிநாட்டு இருந்து வந்த அரசர்களாக இருக்கும். சாகர்கள், பார்த்தியன்ஸு, குஷான்ஸு. இப்போ குஷானர்களில் நம்ம யார் முக்கியமான அரசரை பார்க்கலாம், கனிஷ்கர். அவர் அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனிஷ்கர். அதுக்கப்புறம் அவங்களுடைய காலகட்டத்தின் போது கட்டடக்கலை எந்த அளவுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டது அப்படின்ட்டு காந்தாரா கலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் குப்தாஸ் அப்படின்றது நமக்கு இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கிமு அப்படின்ற விஷயம் தான் இது வரைக்கும் வரும். இதுக்கப்புறம் நமக்கு கிபி அப்படின்ற நம்ம போயிட்டுருக்கோம். குப்தர்கள், அதில் முக்கியமான அரசர் சந்திரகுப்த மௌரியர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்த மௌரியன்னு சொல்லிட்டேன், சாரி, சந்திரகுப்தர் 1, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். இவங்களாம் முக்கியமான அரசர்களாக இருப்பாங்க குப்தர்களில். ஸோ அப்போது அவங்களுக்கான நிர்வாகம், கட்டிடக்கலை, லிட்ரேச்சர், உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா குப்தர்களுடைய காலகட்டத்தின் போது அதிகமான இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அது உங்களுடைய காலகட்டத்தில் எஜுகேஷன் எப்படி இருந்தது, நலந்தா பல்கலைக்கழகம் வந்து குமாரகுப்தர்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த ஒரு விஷயங்களும் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. விக்ரமசீலம், வல்லபி, அதுக்கப்புறம் இன்வேஷன் ஆஃப் ஹூனர்கள் படையெடுப்புக்கு அப்புறம் தான் இந்த குப்தர்கள் அப்படின்றது வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, வர்தனா டைனஸ்டி, ரைட், ஹர்ஷவர்தனர் அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காலகட்டத்தின் பொழுது ஹுவான்சுவாங் வருகை, சாளுக்கியர்கள், இது வந்து தென்னிந்திய அரசுகள் நம்ம சாளுக்கியர்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 crowned kingdom அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரதிஹாரா, பாலாஸ், ராஷ்டிரகூடாஸ். செகண்ட் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ரைட். ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா
இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் அவ்வளோ எலாபரேட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸை விட நியூ சிலபஸ் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக கிளியர் அண்ட் கிறிஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படின்றது நியூ சிலபஸில் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த ஓல்டு அண்ட் நியூ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி புக் 11th அண்ட் 12th முக்கியமாக 11th தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், ரைட், அதை படித்தாலே நமக்கு போதுமானது, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ரைட், அடுத்தது நம்ம ஓல்டு சிலபஸில் செகண்ட் யூனிட் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அரேபியர்களுடைய படையெடுப்பை சார்ந்த அராப் கான்கொஸ்ட் சிந்த் அண்ட் முஸ்லீம் இன்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் அடிமை வம்சம் உருவாக்கப்படுறது, டெல்லி சுல்தானியர்கள் அடிமை வம்சம், அதுக்கப்புறம் கில்ஜி வம்சத்தில் அலாவுதீன் கில்ஜி, துக்ளக்கு, அவங்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள், மதம் சார்ந்த, அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்ச்சர், தென் அண்டர் தி விஜயநகர் ரூல், இது எல்லாமே நம்ம விஜயநகர பேரரசு அப்படின்றதான். எப்படின்ட்டு ஒரு செகண்ட் யூனிட் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் கம் டு நியூ சிலபஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா அப் டு, அங்கேயும் விஜயநகர் தான் சொல்லியிருக்காங்க, அப் டு 1565 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் டீல் வித் ஃபஸ்ட்டு இந்த 10th century வரைக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th century 15th century வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் யூனிட் அப்படின்றது நம்ம இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அராப் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த், ஓகே, நம்ம ஓல்டு சிலபஸ்லேயே பார்த்தது. அதுக்குள்ளே யார் யார் வரா அப்படின்னா முகமது பின் காசிம், தாஹிர், இம்பேக்ட் ஆஃப் அராப் கான்குவெஸ்ட், இது அப்படியே 11th ஹிஸ்ட்ரி நியூ ஸ்கூல் புக் இருக்குல்ல, அதில் அப்படியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டர்க்கிஷ் இன்வேஷன், முகமது ஆஃப் கசனி, முகமது ஆஃப் கோரி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன், அண்ட் டெல்லி சுல்தானே, ஸ்லேவ் டைனஸ்டி, குதுப்தீன் ஐபக், அதாவது நம்ம அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார், குதுப்தீன் ஐபக், அவரை தொடர்ந்து அவருடைய மருமகன் இல்துமிஷ், அவருடைய பொண்ணு ரஸியா சுல்தானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசராக அடிமை வம்சத்தில் பார்க்கப்படுபவர் பால்பன், அண்ட் மங்கோல்களுடைய த்ரெட், அதாவது இந்தியாவுக்குள்ளே படையெடுக்க வர்றது. அதையடுத்து கில்ஜி வம்சம், அதில் ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி மாலிக் கஃபூர். அதையடுத்து துக்ளக் வம்சம், துக்ளக் டைனஸ்டி, அதில் முக்கியமான அரசராக பார்க்கக்கூடியவர் 2, முகமது பின் துக்ளக் அண்ட் ஃபெரோஷா துக்ளக். அதையடுத்து தைமூர் படையெடுப்பு எப்போ 1398, ரைட். அதையடுத்து சயீது வம்சம், லோடி வம்சம், அந்த லோடியில் கடைசி அரசராக வரக்கூடியவர் இப்ராஹிம் லோடி. டெல்லி சுல்தானியர்களுக்கு டெல்லி சுல்தான்கள் கடைசி அரசர் என்று பார்க்கக்கூடியவர் யார், நம்ம இப்ராஹிம் லோடி. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானத்தினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது, சோசியோ எக்கனாமிக்கில் அவங்க எப்படி இருந்தாங்க, ரிலீஜியஸ் கண்டிஷன்ஸ் என்ன, அவங்களுடைய கட்டடக்கலை இருந்தது. விஜயநகர பேரரசனுடைய இவங்களுடைய காலகட்டத்தில் விஜயநகரம் உருவாக்கப்பட்டது. விஜயநகரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 4 வம்சங்களால் ஆட்சி செய்யப்பட்டது. முதல் வம்சம் சங்க வம்சத்தையும் விஜயநகரத்தை நிறுவியவர்களை யாரை பார்க்குறேன்னா ஹரிஹரர் அண்ட் புக்கர், ரைட். அதையடுத்து சாலு வம்சம் 2வது வம்சம், நரசிம்ம தேவராயர். ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா அதையடுத்து துளு வம்சத்தினுடைய முக்கியமான அரசராக யார் பார்க்குறாங்கன்னா கிருஷ்ணதேவராயர். ஆரவீடு வம்சத்தை நிறுவியவர் திருமலர். அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை போர் 1565, ரைட். இந்த போருக்கு அப்புறம் தான் பாமுனி, அதாவது தக்கான சுல்தானியம் வந்து விஜயநகரத்தை வீழ்ச்சி அடைய வச்சுருக்கோம். நம்ம விஜயநகரம் வீழ்ச்சி அடைகிறது இந்த தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் பாமுனி கிங்டம், அதை அடுத்து இந்த இடைக்கால இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி மூமெண்ட் நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் கபீர், குருநானக் அப்படின்ட்டு பக்தி இயக்கவாதிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் நம்ம பார்ப்போம், ரைட். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது டீட்டெயில்டாக இருக்குது. அழகாக சிம்பிளாக இன்னும் சொல்கிறேங்க, நான் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் வந்து ஓவராலாக ஒரு 8 to 10 years கிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த ஸ்கூல் புக்கு என்னுடைய நோட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், அதுதான். நீங்கள் ஓல்டு புக்கையும் நியூ புக்கையும் வச்சு படித்தாலே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஸ்ட்ரக்சரேட் பண்ணிடுங்க. நம்ம பிஜிடிஆர்பி அப்படின்னா நிறைய ரெஃபரன்சஸோடு இருக்கணும். எனக்கு கொஷின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சிலபஸ் இவங்க வடிவமைச்சது வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக் ஓரியன்டாக அப்படின்ட்டு நான் 100%
100% ட்ரூவாக சொல்லுவேன். நீங்கள் எந்த ஆத்தரை நம்ம எடுத்து படித்தாலும் இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஃபேஸஸில் அவங்க கொடுத்துருப்பாங்க கேட்ட டவுட். ஆனால் தமிழ்நாடு ஸ்கூல் புக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் படித்ததில் இன்னும் அந்த நியூ புக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அது அப்படியே அழகாக இருக்குது. ரைட், நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ ரெஃபரன்சஸ் எடுத்து வச்சாலும் ஸ்கூல் புக் படிக்காமல் யாரும் அந்த ரெஃபரன்சஸ் மட்டும் இனிஷியலாக அப்ரோச் பண்ணாதீங்க. ரைட், அவ்வளோ அழகான ஒரு டீட்டெயில் ஒரு சிலபஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2 லைனில் அழகாக பார்த்தீங்கன்னா என்ன இதில் என்னென்னா இந்த அரப் கான்குவஸ்ட்டு டெல்லி சுல்தானேட் விஜயநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையே இந்த நியூ சிலபஸில் அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ரைட், ஸோ அடுத்தது 3rd யூனிட் போகுமா. பெருசாக சேஞ்சஸ் இல்லை. நம்ம ஃபஸ்ட் யூனிட் கூட ஒரு சேஞ்சஸ் பார்த்தோம். செகண்ட் யூனிட்டில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ரைட், தென் வி மூவ் ஆன் டு 3rd யூனிட். ஓல்டு சிலபஸ் பார்க்கலாம் 2021 எப்படி இருந்திருக்குன்ட்டு. முகல்ஸு ரைட், அதுக்கப்புறம் பாபர் டு அவுரங்கசீப் வரைக்கும் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க முகல்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர் அதுக்குள்ளேயே வரக்கூடியவராக இருப்பார், அவருடைய நிர்வாகம். அதுக்கப்புறம் சொசைட்டி, ரிலிஜன் அண்ட் கல்ச்சர் அண்டர் த முகல்ஸ், அதாவது முகலாயருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் இதில் ஷெர்ஷா சூரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். தென் மராத்தியர்கள், மராத்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவாஜி. இந்த 2 சாப்டர் 3 சாப்டர்னு சொல்ல போனால், ஏன்னா சூர் வம்சம், சூர் டைனஸ்டி 3 சாப்டரா இங்கே அப்படியே நியூ சிலபஸில் பாருங்களேன். அப்படியே வந்து அந்த மாலுங்க அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ரைட், பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல்ஸ் அண்ட் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், இதுதான் டாபிக் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்களா. இன்னொன்று சொல்ல போனால் ஓல்டு சிலபஸில் பெருசாக டாப்பிக்லாம் இல்லை, 10 யூனிட்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் ஒன்று. ஆனால் இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு டாப்பிக்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போது யூனிட் 3 ரைட், அப்போது பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் அண்ட் முகல் இந்தியா அண்ட் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்தியா ஆன் த ஈவ் ஆஃப் பாபர்ஸ் இன்வேஷன். பாபரை பற்றி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்கான். பாபர் எப்படி இந்த மத்திய ஆசியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க, முதல் பானிபட் போரில் இப்ராஹிம்லுடைய தோற்கடிக்கிறாங்க, அவங்க என்னென்ன போர்கள்லாம் அதுக்கப்புறம் பண்ணாங்க அப்படின்றதா இந்த இது இந்தியா ஆன் த ஈவ் ஆஃப் பாபர் இன்வேஷன். ரைட்டு, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட். இப்போது இவரை பற்றி நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ 1526. ரைட்டு, அடுத்து பேட்டில் ஆஃப் கன்வா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஒரு அது ரைட், உங்களுக்கே தெரியும். பேட்டில் ஆஃப் கன்வா 1527, பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528, பேட்டில் ஆஃப் காகரா 1529. துசிக்கு பாபர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு செத்து போயிடுவாங்க. ரைட், அப்போது பாருங்கள் பாபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அடுத்தது ஹுமாயூன், அவருடைய பையன் வராங்க. ஹுமாயூன் வந்து சூருக்கு நம்ம ஷெர்ஷா சூர்கிட்ட தோற்று போயிட்டு ஓடி போகிறவரில், அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும், சூர் டைனஸ்டி வரும். அந்த ஃப்ளோ அழகாக இருக்க பாருங்களேன். அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரி அவருடைய நிர்வாகம்லாம் பார்த்ததுக்கப்புறம் மீண்டும் நம்ம ஹுமாயூன் வராங்க. அதுக்கப்புறம் அக்பர், அதாவது ஹுமாயூனுடைய பையன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டு. அதுக்கப்புறம் அக்பருக்கும் ராஜபத்திற்கும் முன்னாடியான உறவு, அவருடைய போர்கள், மிலிட்ரி கான்குவஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அக்பருடைய நிர்வாகம், அவருடைய ரிலிஜியஸ் பாலிசி, அதாவது சொல்லுவாங்களே தீன் இலாஹின்னு மதத்தை அக்பர் உருவாக்குனாங்க அப்படின்றது, அதுதான் ரிலிஜியஸ் பாலிசி. ரைட், ஸோ அப்போது ஹிந்துக்களுக்கு ஃபேவராக ஜிஸ்யா வரியை நீக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சமயமான தீன் இலாஹி உருவாக்குவதற்கான இபாதத் கானா அப்படின்ற கட்டடத்தை கட்டுறது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பாருங்கள். அடுத்தது தீன் இலாஹி, நான் சொன்ன மாதிரி. ரைட், ஸோ அப்போது தீன் இலாஹி, அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஜஹாங்கீர். அப்போது ஜஹாங்கீர் வந்து உடம்பு சரியில்லாத போது இன்ஃப்ளூயன்ஸ் யார் பண்ணது, நூர்ஜஹான் தான். உலகின் ஒளி என்று அழைக்கப்படக்கூடிய நூர்ஜஹானை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஹாங்கீருடைய பையன் ஷாஜஹான். அப்போது நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் பாலிசி அப்படின்றது NWF, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், அதாவது வடகிழக்கு மாகாணங்கள் மீது இந்த ஷாஜஹான் மற்றும் முகலாயர்களுடைய உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அவருடைய மிலிட்ரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸு, அதுக்கப்புறம் தக்கான உறவுகள் என்ன இருந்தது முகலாயர்களுக்கு, அவங்களுடைய ரிலிஜியஸ் பாலிசி, இதெல்லாம் நிர்வாகத்தில் வரக்கூடியன்னு வச்சுங்களேன். சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் அண்டர் முகல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய கட்டடக்கலை, அப்புறம் நமக்கு அந்த முகலாயர்கள் வீழ்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறது. அப்போது இவங்க முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் அழிவிற்கு அப்புறம் யார் இந்தியாவில் எந்த சாம்ராஜ்யத்தை பெருசாக்குறாங்கன்னா மராத்தியர்கள். அதுதான் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சிவாஜியினுடைய தொடக்க கால வெற்றிகள் குறித்து பார்க்கறது, அவருடைய நிர்வாகம் சார்ந்த
பிரதான்கள், அவங்களுடைய முக்கியமான 8 அமைச்சர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷாஹு அப்படின்ற ஒரு மராத்திய அரசர் வரக்குள்ள அவருடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் குறைச்சி பேஷ்வா கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அப்போது பேஷ்வாஸ், மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ் அப்படின்னு வருவாங்க. முதல் அதிகாரம் படைத்த பேஷ்வாவா பாலாஜி விஸ்வநாத் அண்ட் பாஜிராவ் இவங்கெல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகாக மராத்தியர்கள் போயிட்டுருக்கோம். ரைட். ஸோ அப்போது இதுதான் நம்ம இந்த 3rd யூனிட்டில் பார்க்கக்கூடியது. பட் ஆனால் ஓல்டு சிலபஸில் சிம்பிளாக அழகாக இப்படி தான் முகலாயர்கள், மராத்தியர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, கொடுத்ததே நமக்கு எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். தென் வி மூவ் ஆன் டு 4th யூனிட் அப்படின்றது பாருங்கள். ஓல்டு சிலபஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், அதாவது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக ஒரு 5 ஐரோப்பியர்கள் வந்திருப்பாங்களா, போர்ச்சுகீசியர்கள், அதை எடுத்து டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு. ரைட். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் போருக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ் முதல் ஆளுநராக, அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ், காரன் வாலிஸ், வெலஸ்லி பிரபு, மார்கெஸ் ஹேஸ்டிங்ஸ், வில்லியம் பெண்டிங் அண்ட் டல்கௌசி அப் டு 1856. ஏன்னா அதுக்கப்புறம் கேனிங் வந்துடுவாங்க. கேனிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு 1857 கழகம் நடக்கும். அது 5th யூனிட்ல வச்சிருக்கான் ஓல்டு சிலபஸில். கம் டு நியூ சிலபஸ் பாருங்க. இப்போ 4th யூனிட் இருக்கா, 4th யூனிட் பாருங்க. கம்பெனி ரூல் இன் இந்தியா அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியதான். அப்போ அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்றது அங்கேருந்து தான் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அழகாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போது ஐரோப்பியர்கள் வருகை அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது யார் ஃபஸ்ட்டு? போர்ச்சுகீஸ். அப்போது போர்ச்சுகீஸ் யாருன்னா யார் இந்தியாவுக்கு அந்த வணிகம் செய்த ஃபஸ்ட்டு வந்து வாஸ்கோடா காமா. கள்ளிக்கோட்டை அடையிறாரா, அதாவது அந்த கேரளாவுடைய அரசு ஜாமரின் வரவேற்கிறாங்கல்ல அங்கேருந்து. ரைட். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோடைய முதல் ஆளுநர் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அதுக்கப்புறம் அல்ஃபோன்சோ தி அல்புகர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் கொண்டு வந்தவர் யாருன்னா அல்ஃபோன்சோ மாம்பழம் தான். ரைட். ஸோ அதை எடுத்து நமக்கு 2வது டச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனிஷ், இல்லை டச்சுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வருவாங்க. இந்த இடத்துல டான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டச்சுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் தான், அதுக்கப்புறம் டான்ஸ். ஓகே, ஆர்டர் அங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச். இங்கே ஏன் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சுனா இந்த போர்ச்சுகீஸ், டச், டான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்தியாவில் பெரிய ஒரு ஐரோப்பியர்களாக வர்றது 2 பேர் தான். யாருன்னா பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும். அதனால் அந்த இடத்துல சேர்த்து கொடுத்து அப்படியே கர்நாடகா வாருக்கு லீட் பண்ணுறாங்க பாருங்கள். ரைட். ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ரெவல்ரி, கர்நாடிக் வாஸ். எத்தனை? 3 கர்நாடக போர் நடந்தது. முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கை? ஐலாசாஃபில். 2வது கர்நாடக போர் பாண்டிச்சேரி. 3வது கர்நாடக போர் பாரிஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டுப்ளே. ரைட். ராபர்ட் கிளைவ், அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். அப்போது அவருடைய டயார்கி, நம்ம ராபர்ட் கிளைவ் வந்து பெங்காலில் டயார்கி சிஸ்டம் அப்படின்ற டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதை வந்து அழகாக கொடுத்துருக்கான். ரைட்டு. இது நம்ம சப்டாபிக்ஸ் தாங்க, அதை தூக்கி அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ரைட். அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ்க்கு அப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வருவாங்க. அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள், கார்ன் வாலிஸ் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸும் அந்த பெர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து தான் எக்ஸாக்டாக கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு நிறைய இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் ஆங்கிலோ மைசூர் வார் எத்தனை மொத்தம்? 4. ரைட். ஸோ அப்போது 1767 69 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர், அண்ட் 1782-84 செகண்ட், 1792-92 தேர்ட், 1799 பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார் 2வது. திப்பு சுல்தான் செத்து போயிடுறாரு. அப்போது இந்த மைசூர் வாரில் யாரை பற்றி பார்ப்போம்னா ஹைதர் அலியும் திப்பு சுல்தானையும். திப்பு சுல்தானுடைய அப்பா தான் ஹைதர் அலி. ஹைதர் அலி யார்? உடையார் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு படை தளபதி. ரைட். ஸோ அப்போது அதை எடுத்து ஆங்கிலோ மராத்தா வார் ஒரு 3 வார் நடக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்லஸ்லி பிரபு அவருடைய துணைப்படை திட்டம், அதுக்கப்புறம் ஹேஸ்டிங்ஸ் அவங்களுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பேரா மவுண்டன்சி அப்படின்னா சுப்ரீம் பவர். பிரிட்டிஷில் ஒரு சுப்ரீம் பவரை இந்த இந்தியாவில் கொண்டு வரது ஹேஸ்டிங்ஸ் தான். நாட் எந்த ஹேஸ்டிங்ஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் இல்லை, மார்கெஸ் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஆள் வருவாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங், அபாலிஷன் ஆஃப் சத்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய ரிஃபார்ம்ஸில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் அவருக்கும் இந்த ராஜா ரஞ்சித் சிங் ரொம்பவே முக்கியமான ஒரு சீக்கியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சீக் வார், சீக்கியரோட அவங்களுக்குள்ள என்னென்ன போர்கள் நடந்தது, டல்கௌசி அவருடைய வாரிசு கொள்கை, அதுக்கப்புறம் அவருடைய அந்த சீர்திருத்தங்கள், தென் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரிவோல்ட். அந்த 18th சென்ச்சுரியில் பெசன்ட், அதாவது
விவசாயிகள் கிளர்ச்சி மற்றும் பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த அளவுக்கு ஒரு இந்த 4th யூனிட்டும் எலாபரேட்டாக இருக்குது, ரைட். ஸோ ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் கிறிஸ்பாக கொடுத்தா இதில் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ரைட். தென் வி மூவ் ஆன் டு 5th யூனிட், க்ரௌன் டு இண்டிபெண்டன்ஸ். அதாவது 1857 நமக்கு க்ரௌன் விக்டோரியா மகாராணி இருக்காங்கல்ல, 1857 கலகம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய நிர்வாகத்தை இந்தியாவில் கொண்டு வராங்க. அது சுதந்திரம் கொடுக்குற இருக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஓல்டு சிலபஸில் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் கொடுத்துருக்கான், சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கான் 19th சென்ச்சுரியில். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஃப்ரம் 1858 to 1947. நிறைய ஆக்ட்ஸ்லாம் வரல, அதை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே தான், பட் ஆனால் டீட்டெயில்டாக. இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், அந்த மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் காந்தியன் ஃபேஸ். காந்தியன் ஃபேஸில் எது வரும், NCMN நான் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் CDM வரும், சிவில் டிசோபீடியன்ஸ், அடுத்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட். இதெல்லாம் டீட்டெயிலாக இதுக்குள்ளே சேர்த்துருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்களேன், த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்போது இதில் என்ன பெருங்கலகம் சிப்பாய்களை நடத்தப்படுது, அதில் நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கழகத்தை அடக்குறாங்க, கேனிங் வராரு, வைஸ்ராய் அப்படின்ற ஒரு பதவி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியாவினுடைய முதல் வைஸ்ராய் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கொடுமையான வைஸ்ராய் லிட்டன் பிரபு வராங்க, அதுக்கப்புறம் நல்ல வைஸ்ராய் ரிப்பன் பிரபு வராங்க. அப்போது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் நமக்கு சீர்திருத்தங்கள் நம்ம யூரியிலேருந்து ராஜாராம் மோகன் ராயிலேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் உருவாவதுக்கு முன்பு இந்தியாவில் நிறைய அமைப்புகள் உருவாகுது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் AO ஹியூமனால். அப்போது மிதவாதிகள், அதுக்கப்புறம் வங்க பிரிவினை சட்டம், முஸ்லீம் லீக் கட்சி, சுதேசி இயக்கம், சூரத் பிளவு, தன்னாட்சி இயக்கம், ரவுலட் சட்டம், அதையடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்திய காலகட்டம், அதில் ஒத்துழையாமை இயக்கம், அதையடுத்து சௌரி சௌரா சம்பவம் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை முடிவு கொண்டு வருது. அதனால் கோவப்பட்ட சில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்வாதிகள் சுயராஜ்ய கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க, சைமன் கமிஷன் வருது, எதிர்ப்புகள் வருது. இந்த காலகட்டத்திலேயே நமக்கு புரட்சிகர இயக்கங்கள், எக்ஸாம்பிளுக்கு பகத்சிங், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தண்டி மார்ச்சில் நடத்துகிறாங்க, அது தண்டி யாத்திரை அப்படின்ற பேரில். அதுக்கப்புறம் காந்திக்கும் இருவனுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடுகள். அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டைமில் வணிகம் மற்றும் அந்த தொழிலாளர்கள் சங்கங்கள் குறித்த விஷயங்கள் பார்க்குறோம். CDM முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு, அடுத்தது வெள்ளையனை வெளியேறு இயக்கம், மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கொடுப்பாங்க. அதடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சட்டங்கள் குறித்த விஷயங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இருக்குல்ல, அது குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன், இந்தியா கவுன்சில் ஆக்ட் 1861, 92, 1909, 1919, 1935 அப் டு 1947. அந்த எஜுகேஷனல் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அதுதான் இதில் பார்க்குறது. சேம் சிலபஸ், கொஞ்சம் எலாபரேட், நத்திங் மோர் தென் தட். நெக்ஸ்ட் 6th யூனிட் பாருங்கள். ஓல்டு சிலபஸில் நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. த அயன் மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல், ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போது ரிப்பப்ளிக்கன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடாக மாறுதா. அதுக்கப்புறம் காந்தி மற்றும் நேருடைய காலகட்டமாக, அதாவது இப்போ காந்தி 1947 இறந்து போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய சித்தாந்தங்கள் இந்தியாவில் இருக்கும். அதே மாதிரி நம்ம நேருனுடைய ஆட்சி தான் அவருடைய சித்தாந்தம், சோஷியலிஸ்ட்டு சார்ந்த விஷயங்கள், அது அந்த இடத்துல படிப்போம். இந்தியாஸ் ரோல் இந்த வேர்ல்டு அஃபேர்ஸ், மற்ற வெளிநாடுகளோடு இந்தியாவினுடைய உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருந்தாலும் இதுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ட்டு அழகாக இந்த யூனிட்டில் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திரத்துக்கு பின் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரிந்து கிடந்த சுதேச நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இந்தியா என்ற ஒரு ஒன்றியம் உருவாவதில்லை, அதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ரைட்டு. அப்போது ரூல் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், நான் சொன்னேன்ல வல்லபாய் பட்டேல் தான் எனக்கு சேரன்ட்டு, அந்த இடத்துல வல்லபாய் பட்டேல் அழகாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ரிப்பப்ளிக் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு ஆட்சியின் கீழ், விக்டோரியா மகாராணியின் கீழ் இருந்த நிர்வாகம் இப்போ சுதந்திரமான நிலையில் ஒரு குடியரசு நாடாக இந்தியா மாறுது. சாலியன் ஃபீச்சர்ஸ், நெஹ்ருவியன் ஏரா, அவருடைய பொருளாதார திட்டங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் பொருளாதாரத்தை, அப்போ இருந்த மண்டி கிடந்த பொருளாதாரத்தை எப்படி வந்து நேரு வந்து கொண்டு வந்தார்னா, ரஷ்யாவினுடைய அந்த திட்டத்தின்படி, அந்த அவங்க வச்சிருந்த அதாவது ஆண்டு திட்டங்கள், அதாவது 7 ஆண்டு திட்டம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பார். தென் சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ், இந்திரா காந்தியோடைய காலகட்டம். இப்போது நேரு இறந்ததுக்கப்புறம் யார் பிரதமராக வர்றது,
லால் பகதூர் சாஸ்திரி. அவருக்கப்புறம் அவருடைய மகள் நம்ம காமராஜர் தான் கொண்டு வந்திருப்பாங்களே. இந்திரா காந்தியோடைய ஆட்சி எப்படி இருந்தது பாருங்கள். டொமஸ்டிக் பாலிசிஸ் அவங்களுடைய 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975 வந்துருக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி 1975 நமக்கு வந்து அந்த இது வந்திருக்குல்ல, அது தேசிய நெருக்கடி நிலை. அதுக்கப்புறம் ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது. ரெசர்ஜன்ஸ் ஆஃப் இந்திரா காந்தி, அவங்க எப்படி கொல்லப்பட்டது, அவங்களுடைய நிர்வாகம் எப்படி, கோயலேஷன் கவர்மெண்ட்டு, அந்த மொரார்ஜி தேசாய் வரக்குள்ள மண்டல் கமிஷன், ஓபிசி கமிஷன், அது இந்தியாஸ் ரோல் இந்த வேர்ல்டு அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்ரி ரோல் எப்படி இருந்தது, இந்தோ சைனா பார்டர் டிஸ்பியூட் பற்றிய இந்தோ பாக் கான்ஃப்ளிக்ட்டு, இந்தியா நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இந்தியா அண்ட் காமன்வெல்த்தில் அவங்களுக்கான உறவுகள் என்ன, இந்தியா அண்ட் நாம, அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் யுஎன்ஓ, சார்க், G20, பிரிக்ஸ், இந்த அமைப்புகள் தான் வேர்ல்டு அஃபேர்ஸில் வரும். ரைட். ஸோ அப்போது அழகாக கொடுத்துட்டான், இதை தான் நீ படிக்கணுன்ட்டு. நீ என்ன வேணால் படிக்கிறத விட இதை மட்டும் படி, எல்லா மார்க்கும் எடுக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்குறது 7th யூனிட்டு. ஓல்டு சிலபஸில் சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம், உங்களுக்கே தெரியும். இந்த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பற்றிய ஒரு சேர சோழ பாண்டியர்களில் அதை கொடுத்துருக்காங்க. அப்போது நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், தமிழ்நாடு சம்மந்தப்பட்டு 13th century வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஜாகிரபி தமிழ்நாடு, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழகம், சங்கம் ஏஜ், ஏன்ஷியன்ட் கிங்டம், செங்குட்டுவன், சேரர்களில் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன், பாண்டியன், நெடுஞ்செழியன், ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர்களும் முக்கியமான அரசர்கள் கொடுத்துட்டாங்க. சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், 5-fold டிவிஷன்ஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், கலப்பரர்கள், பல்லவர்கள் ஆஃப் காஞ்சிபுரம், அதில் சிம்மவர்மன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், நந்திவர்மன் 2, பல்லவ சாளுக்கு கான்ஃப்ளிக்ட் என்ன இருந்தது, அவங்களுடைய ஆற்றின் கலை, கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் பேரரசு சோழர்கள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், அவங்க சம்மந்தப்பட்ட நிர்வாகம், குடவோலை சிஸ்டம், அவங்களுடைய கப்பல் படையெடுப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, கலை, கட்டடக்கலை, பிற்கால பாண்டியர்கள், மாரவர்மன், சுந்தரபாண்டியன் 1, மாரவர்மன், சுந்தரபாண்டியன் 2, ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன், குலசேகர பாண்டியன், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் வந்த மார்க்கோ போலோ, தென் அவங்களுடைய கலைக்கட்டடக்கலை. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ரைட். நெக்ஸ்ட்டு யூனிட் 8. யூனிட் 8 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லேட்டர் பாண்டியாஸ் இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் இன்வேஷன்ஸ் தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி இதுவுமே தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தான். திருமலை நாயக்கர்கள் சம்மந்தப்பட்டது, பாளையக்காரர்களுடைய கலகம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் இருந்த சீர்திருத்த இயக்கங்கள், இதுதான். அதுக்கப்புறம் யூனிட் 9 இந்த இடத்துல, இதுலேருந்து யூனிட் 9 ஆரம்பிக்கும். யூனிட் 9 இங்கே அப் டு 1947 ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. பாருங்கள், யூனிட் 8 நியூ சிலபஸில் மிடிவல் டு கான்டெம்பரரி தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல இந்தியாவில், அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மாலிக் கஃபூஸ் இன்வேஷன், பாண்டிய நாட்டுக்கு வராருல, மதுரை படையெடுப்பு, அதுக்கப்புறம் மதுரையில் வந்து சுல்தான்களுடைய ஆட்சி தொடங்குறது, அதையடுத்து விஜயநகர் கீழே தமிழ்நாடு எப்படி இருந்தது, நாயக்கர்களில் மதுரையில் எப்படி ஆட்சி பண்ணாங்க, தஞ்சாவூரில் எப்படி இருந்தாங்க, செஞ்சியில் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தினுடைய செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய நிர்வாகம், தமிழ்நாடு அண்டர் மராத்தர்கள், மராத்தர் கீழே தமிழ்நாடுனுடைய நிர்வாகம் எப்படி, ஆட்சி எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர்கள் வருகை குறித்து இந்த பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, டச், பாளையக்காரர்கள் இவங்க எல்லாத்தையும் எப்படி எதிர்க்கிறாங்க, சவுத் இந்தியன் தென்னிந்திய கழகம், வேலூர் மியூட்னி, தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ் ரூல் கீழே எப்படி இருந்தது, தமிழ்நாடு அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இயர்லி நேஷனலிஸ்ட்டு, ரேஷனலிஸ்ட்டு, சோசியோ ரிஃபார்ம் மூமெண்ட்டு, காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ராஜாஜி, காமராஜர், ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெரியார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன், திராவிடியன் பார்ட்டிஸ், திராவிட கழகம், அதாவது திராவிடர் கழகம் நம்ம பெரியார் உருவாக்குறாங்க 1944 சேலமில் மாநாட்டில். அதுக்கப்புறம் டிஎம்கே உருவாடுது. யார் உருவாக்குன்னா அண்ணாதுரை. அதில் முக்கியமான ஆளில் நம்ம கலைஞர் வராங்க, கலைஞர் கருணாநிதி. எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே உருவாடுது, எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வர்றது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, எம்டிஎம்கே, பிஎம்கே, இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே, ஐ திங்க் நாம் தமிழர்ஸ் மட்டும் இல்லை நினைக்கிறேன். ரைட். ஸோ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், ரிசர்வேஷன் பாலிசி, அக்ராரியன் கண்டிஷன், நீர்ப்பாசனம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன்று கிடையாது. ஈவன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. அதை பார்த்து கூட இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 9th யூனிட் அதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ், ரெனசைன்ஸ், ரிஃபார்ம் ஏஜ், என்லைட்டர்ஸ், டிபார்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ராரி ரெவல்யூஷன். இது எல்லாமே வெளிநாடு போர்கள் சம்மந்தப்பட்டு இல்லை வெளிநாட்டில் நடந்த விஷயங்கள், நெப்போலியன், காங்கிரஸ் ஆஃப் வியன்னா, இதெல்லாம் பார்க்குறது. அப்போது பாருங்கள் யூனிட் 9 ரைஸ் ஆஃப் மாடர்ன் வெஸ்ட், மேற்கத்திய நவீன மேற்கத்தியனுடைய தோற்றம், எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ், ரெனசைன்ஸ் அண்ட் ரிஃபார்மேஷன், என்லைட்மெண்ட் ஆஃப் டெஸ்பாட்ஸ், ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், அமெரிக்கன் வார்லாம் அங்கே கொடுக்கல, இங்கே இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அக்ராரியன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ரைஸ் ஆஃப் நெப்போலியன் போனபர்ட், நெப்போலியன் வார்ஸ், காங்கிரஸ் ஆஃப் வியன்னா. இதுக்கப்புறம் ஆட் பண்ணதெல்லாம் நியூ. ஓகேங்களா? இது மேட்ரிட்ஸ், கான்செப்ட் ஆஃப் யூரோப், ஹோலி அலைன்ஸ், கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், த ரெவல்யூஷன் ஆஃப் 1830-48 இன் ஃப்ரான்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அண்ட் ஃபைனலி லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மன். இதுவுமே வெளிநாட்டு போர்கள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள். இட்டாலி, ஜெர்மன், ரஷ்யன் ரெவல்யூஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார், அன்பிட்டினில் அதுக்கு என்ன நடந்தது, ஹிட்லர், முசோலினி, கமால் பாக்ஷா, அடுத்து செகண்ட் வேர்ல்டு வார், இவன்னோ அண்ட் கோல்டு வார், ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா நடந்தது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு, யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி ஒன்று, அது மார்ஜினி ஒன்று, யங் இட்டாலி, கரிபால்டி, கவுண்ட் கவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, ஜால்வரின், பிஸ்மார்க்கு, நெப்போலியன் 3, கிரீமியன் வார், யங் டர்க் ரெவல்யூஷன், பால்கன் வார்ஸ், ரஷ்யன் ரெவல்யூஷனு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், லீக் ஆஃப் நேஷன், ரைஸ் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், அடால்ஃப் ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி, முஸ்தஃபா கமால் பாஷா, தென் செகண்ட் வேர்ல்டு வார், இவன்னோ கோல்டு வார். அப்போது கோல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், நான் அலைன்மெண்ட் அண்ட் இவன்னோ குளோபல் டிஸ்பியூட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், எண்ட் ஆஃப் கோல்டு வார். அண்ட் ஃபைனலி இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாகவே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதாங்க ஹிஸ்ட்ரியோடைய சிலபஸ். நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸை ரொம்ப எலாபரேட்டாக படித்தாலே, ரொம்ப டீட்டெயில்டாக படித்தாலே போதும். ஓல்ட் அண்ட் நியூ ஸ்கூல் புக், அதுவே உங்களுக்கு 1000 இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதேமாரி நீங்கள் நிறைய ரெஃபரன்சஸ் நிறையா இருக்குது. தர்மராஜ், வெங்கடேசன், நீங்களாம் படிங்க. எல்லாருமே இப்போ வரக்கூடிய எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 2021 நடந்த எக்ஸாம் 2024 தான் வருது. அப்போ 24 நடந்த எக்ஸாம் எப்போ வரும்னு நீங்களே பார்த்துங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே நல்ல முயற்சி போட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள், நல்ல வாழ்க்கையை பெறுவீங்க. தேங்க்யூ.